மக்களே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வெள்ளச்சி எடுக்கிறோம். ரொம்ப ஓரம் கட்டி விட்டுட்டேன், சுத்தமாக கவனிக்கவே முடியல. கேரேஜில் போயிட்டுருக்கு. அலாய் வீல் பெண்டு எடுக்கணும். ஸோ பிரேக் பாடு சுத்தமாக போய்விட்டது. ஸோ கொண்டு போய்ட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் செய்வோம். இன்றைக்கி நம்ம பஞ்சர் லிக்விட் போட்டதுக்கப்புறம் காற்று சூப்பராக இருக்குது பாருங்கள், கல் மாதிரி இருக்குது பாருங்கள். நான் எங்கேயும் காற்றுல அடிக்கல, நம்ம வீட்டில் இருக்க மோட்டர் யூஸ் பண்ணல, பக்காவாக இருக்குது. அந்த ஹோல்லாம் நல்லாவே தெரியுது, தெரியுதுங்களா? ஃபுல்லாக குத்தின ஹோல்லாம் அப்படியே தெரியுது. பட் ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராக ஓடிட்டுருக்கு. ஸோ வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி போய்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வாட்டர் வாஷ்லாம் பண்ணி பெண்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையல் கண்டிப்பாக ஒரு 100 கிலோமீட்டர் பக்காவாக ஓட்டி பார்த்துட்டு நம்ம டயர் எந்த லெவலில் இருக்குது, டயர் பஞ்சர் லிக்விட் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் கண்டிப்பாக காட்டலாம். ஆனால் கமெண்ட்லாம் தாறுமாறாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லி ஆகணும், பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கேரேஜில் விட்டு எல்லா வேலையும் பார்ப்போம். நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டயர் கழட்டி எடுத்துட்டோம். அதெல்லாம் பயங்கரமான ஒரு பெண்டு. இது மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்குது, சூப்பராக ரெடி பண்ணி